தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இணையம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் இருந்து விலகியிருக்கும் ஒரு நாள் நடைமுறைக்கு வரும் என குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். பாரிஸ் புறநகர் நொய்-சோ-சேன் பகுதியில் 51 வயதுடைய மனிதர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பிரான்சின் 2027 அதிபர் தேர்தலில் ஜோதா பாதெல்லாவை யாரால் தடுக்க முடியும் என்ற கேள்வி தற்பொழுது பிரான்சின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. லெபனான் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை எலிசே அரண்மனை வரவேற்றுள்ளது. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட ஒப்புக்கொண்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்சும் பிரிட்டனும் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பில் அமெரிக்காவை விலக்கும் திட்டத்தை வகுத்திருக்கின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் இணையம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் இருந்து விலகியிருக்கும் ஒரு நாள் நடைமுறைக்கு வரும் என குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். இந்த திட்டம் குறிப்பாக 15 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு சமூக வலைத்தளங்களை முழுமையாக தடை செய்வது மற்றும் மாதம் ஒரு நாள் இணையம் மற்றும் திரைகளில் இருந்து விலகியிருக்கும் நாளை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. எமனுவல் மேக்ரோன் உயர்நிலை பாடசாலை மாணவர்களிடம் நீங்கள் ஒரு காட்டில் விட்டு வைக்கப்பட்டீர்கள், அது உங்கள் கவனத்தை திருடியது என்று கூறியிருக்கிறார். இதனால் 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை முழுமையாக தடை செய்ய பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. மாதம் ஒரு நாள் இணையம் இல்லாத நாள். அந்த ஒரு நாள் அனைவரும் திரைகளில் இருந்து விலகி புத்தகங்களை படிக்கவும் குடும்பத்துடன் நேரம் செலவிடவும் வேண்டும் என மேக்ரோன் வலியுறுத்தினார். இது குறிப்பாக இளையோர்களின் மன ஆரோக்கியம் மற்றும் கவனம் செலுத்தும் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேக்ரோன் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மற்றும் உர்சுலா வான் டெர் லெயன் ஆகியோருடன் வீடியோ அழைப்பு மூலம் கலந்துரையாடி 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தள தடை மற்றும் இணைய அணுகலை தனிப்பட்ட அடையாள அட்டையுடன் கட்டுப்படுத்தும் திட்டத்தை முன்மொழிந்துள்ளார்.
சமூக வலைத்தளங்கள் இளையோர்களின் கவனத்தை சிதைத்து அவர்களின் வளர்ச்சியையும் குடிமை உணர்வையும் பாதிக்கிறது என மேக்ரோ தெரிவித்துள்ளார். சைப்ரஸ் போன்ற நாடுகள் 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்ய திட்டமிட்டுள்ளன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா இதனை நடைமுறைப்படுத்தியுள்ளது. பாரிஸ் புறநகர் நொயி-சு-செயின் பகுதியில் ஏப்ரல் 16ஆம் தேதியன்று காலை 9:30 அளவில் புல்வா விக்டர் ஹூகோவில் துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்துள்ளது. இதில் 51 வயதுடைய வணிகரான பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான எரிக் ரொபிக் கொல்லப்பட்டுள்ளார். இவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி தலையில் சுடப்பட்டார். இருவர் ஸ்கூட்டரில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தற்பொழுது அவர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் நொயி-சு-செயின் நகரின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. கொலையாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர்களை கண்டுபிடிக்க பிரான்ஸ் போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் அடுத்த ஆண்டு 2027 நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் எமனுவல் மேக்ரோனுக்கு பின்னர் யார் அதிபராக வருவார் என்பதை தீர்மானிக்கும் போட்டி தீவிரமாக உள்ளது. மேக்ரோ பிரான்சின் அரசியல் சட்டப்படி தொடர்ந்து 2 தடவைகள் மட்டுமே பதவி வகிக்க முடியும். எனவே 2027 தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது. ஆனால் 2032 அவர் மீண்டும் போட்டியிடலாம். பிரான்ஸ் தீவிர வலதுசாரி மரின் லூபென் தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டுள்ளார். அவர் மேல்முறையீடு செய்துள்ளார். ஆனால் தீர்ப்பு இதுவரை வெளிவரவில்லை. அவர் போட்டியிட முடியாவிட்டால் ஜோதா பாதல்லா தான் கட்சியின் வேட்பாளராக இருப்பார். பிரான்சின் 2027 அதிபர் தேர்தலில் ஜோதா பாதல்லாவை யாரால் தடுக்க முடியும் என்ற கேள்வி தற்பொழுது பிரான்சின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. தற்போதைய கருத்து கணிப்புகள் பாதல்லா முதல் சுற்றில் 35 முதல் 38% வரை வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பதை காட்டுகின்றன. 2ஆம் சுற்றில் எதுவா பிலிப், ரஃபேல் குளுக்ஸ்மன் அல்லது கப்ரியேல் அத்தால் போன்ற மிதவாத
வேட்பாளர்களை எதிர்த்து வெற்றி பெறுவார் என்றும் கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக இடதுசாரி தலைவர் யோன் லுக் மெலோன்ஷான் எதிர்த்தால் பாதலா 74% வாக்குகளை பெறுவார் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஜோதா பாதல்லாவை தோற்கடிக்க மிதவாத வலதுசாரி, மைய மற்றும் மிதவாத இடதுசாரி வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு வேட்பாளர் தேவை. ஆனால் தற்பொழுது அத்தகைய ஒற்றுமை இல்லை. யோன் லுக் மெலோன்ஷான் தலைமையிலான இடதுசாரி கட்சிகள் பிளவுபட்டுள்ளன. அவர்கள் ஒற்றுமையுடன் ஒரு வேட்பாளரை முன்வைக்க முடியாத நிலை உள்ளது. எதுவா பிலிப் போன்ற மிதவாத வலதுசாரி வேட்பாளர்கள் ஜோதா பாதல்லாவை எதிர்த்து போட்டியிடலாம். ஆனால் அவர்கள் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெறுவது கடினம். தற்போதைய நிலவரப்படி ஜோதா பாதல்லாவை தடுக்க யாரும் இல்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் பிரான்சின் அரசியல் நிலைமை எப்பொழுதும் மாறக்கூடியது. 2027 தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது. அதற்குள் புதிய கூட்டணிகள் அல்லது வேட்பாளர்கள் தோன்றலாம். ஆனால் தற்போதைய நிலவரம் பாதல்லாவுக்கு சாதகமாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனான், இஸ்ரேல் 10 நாட்கள் போர் நிறுத்தம் மேற்கொண்டுள்ளன. இதனை எலிசே அரண்மனை வரவேற்றுள்ளது. ஆனால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தபடி லெபனான், இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் ஏப்ரல் 16 இரவு 11 மணிக்கு நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் அலுவலகம் எலிசே இந்த போர் நிறுத்தத்தை மிகச்சிறந்த செய்தி என வரவேற்றுள்ளது. ஆனால் இதன் உண்மையான செயற்பாடு குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த போர் நிறுத்தம் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பிணக்குகளை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உண்மையான செயற்பாடு குறித்து பிரான்ஸ் கவனமாக கண்காணிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட ஒப்புக்கொண்டது என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று அறிவித்தபடி ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட
ஒப்புக்கொண்டுள்ளது. ட்ரம்ப் இதை அணுகுண்டு தூசி என அழைத்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு புதிய உடன்படிக்கைக்கு வழிவகுக்கலாம் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட ஒப்புக்கொண்டுள்ளது. இது அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். ஈரானின் அணு திட்டம் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் குறித்து அமெரிக்கா நீண்ட காலமாக கவலை தெரிவித்து வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பகுதியில் பிணக்குகளை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இந்த ஒப்பந்தம் என்பது ஈரான் அமெரிக்கா இடையே உறவுகளை மேம்படுத்த உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேலும் அணு ஆயுதங்கள் பரவல் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கலாம் எனவும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. பிரான்சும் பிரிட்டனும் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பில் அமெரிக்காவை விலக்கும் திட்டத்தை வகுத்துள்ளன. பிரான்ஸ், பிரிட்டன் அரசாங்கங்கள் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவை விலக்கி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி வருகின்றன. இந்த நடவடிக்கை என்பது மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கிடையே பிணக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஆகியோர் ஐரோப்பிய நாடுகளை மையமாக கொண்ட ஒரு கூட்டணியை உருவாக்கி ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்த திட்டத்தில் தற்போதைய மோதலில் நேரடியாக ஈடுபடாத நாடுகளும் சேர்க்கப்படலாம். இந்த முயற்சியின் நோக்கம் அமெரிக்கா தலைமையிலான நடவடிக்கைகளில் இருந்து தனியாக ஓர் அமைப்பை நிறுவுவது என கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தை எதிர்க்கலாம். ஏனெனில் வாஷிங்டன் மத்திய கிழக்கு பகுதியில் இராணுவ மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கிய வடிவமைப்பாளராக தன்னை கருதுகின்றது. பிரிட்டன் மத்திய கிழக்கு நெருக்கடிகளில் அமெரிக்காவின் சில கொள்கைகளில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முன்னைய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. லண்டன், பாரிஸ் கடல் பாதுகாப்பை நிர்வகிப்பதற்கு சுதந்திரமான ஒரு கட்டமைப்பை உருவாக்க விரும்புகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து, கிரெத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.